Hello students, நம்ம இந்த வீடியோல 9th இங்கிலீஷ்க்கான காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷனோட ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் மாடல் பேப்பர் தான் பசங்களா பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துட்டு இதுல இருக்கக்கூடிய எல்லா क्वेश्चन ரெஃபர் பண்ணீங்க பசங்களா. சோ இன்னும் உங்களுக்கு சரியாக 12 மணி நேரம் கிட்ட தான் இருக்கு. சோ அதனால தயவு செஞ்சு இந்த क्वेश्चन விட்டுறாதீங்க. இதுல என்னென்ன क्वेश्चंस எல்லாம் இருக்கோ உங்களுக்கு தெரியாம இருக்கும் போய் உடனடியா படிச்சீங்க. ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பேப்பர்ஸ் சொல்வேன். அதோட இல்லாம நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்றப்ப அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். சரி ஓகே ஸ்டூடண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னொரு முக்கியமான மேட்டர், இதுக்கு ஆன்சர் கீ வேணும்னா கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு, ஃபாலோ ஜாயின் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் கீ வேணும் கமெண்ட் பண்ணுங்க, நான் அதில் போட்டு விட்டுறேன். சரிங்களா? சரி வாங்க ஸ்டூடண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சினோனிம்ஸ் பா. ஸோ சினோனிம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிஸ்டு ஆஃப் கண்டென்ட். ஸோ இதுக்கான சினோனிம்ஸ் பார்த்து வச்சுங்க. இதே ஆன்டோனிம்ஸ் பார்த்த வரைக்கும் இந்த காமு, எந்தூசியாஸ்டிக், கான்ஃபிடென்ட். ஸோ இதுக்கான ஆன்டோனிம்ஸ் செக் பண்ணி வச்சுங்க ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் செவன்த் வந்து சூஸ் த கரெக்ட் ஹோமோஃபோன் பா. ஸோ த மேன் டிசைடட் டு டேஷ் இன்ஸ் ஓல்ட் ஹவுஸ். ஓகேங்களா? எயித் ஒன் form a derivative by adding the right prefix to the word proper. So proper க்கு என்ன வந்து கரெக்ட்டா prefix வரும் பாருங்க. Next ninth and choose the appropriate preposition from the given option. The cat jumped dash the wall. ஓகேங்களா? 10th one write the full form of the word pa. Didn't க்கு என்ன வரும் பாத்துங்க. 11th one complete the following sentence using appropriate prepositional phrase. The old man sat dash the tree thinking about his childhood. 12th one choose the appropriate infinitive form of verb. The boy wanted to dash the mangoes from the tree. 13th one write the anagram of the word earth. Next 14th one form a derivative by add the right suffix to the word joy. Next உங்களுக்கு வந்து part 2 பா sections. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 எழுதணும். சரிங்களா? What was the opportunity that transformed Sachin life? 16th one why did the visitor rat him to his old house? 17th one why is Jim climbing on the roof? 18th one where was Amy's mother? ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் 2 போயட்ரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 minutes கொடுத்துருப்பாங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 19th வந்து காட் ஏ சிம்பிள் ஜாப் ஆஃப் த நைஃப் கில் ஏ ட்ரீ. ஜாப் ஆஃப் த நைஃப் கில் ஏ ட்ரீ. பி வை டஸ் இட் டேக் மச் டைம் டு கில் ஏ ட்ரீ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 20 பார்த்தீங்கன்னா வை ஷுட் த ரூட் பி புல்ட் அவுட்டு. பி வாட் டஸ் ஆங்கரிங் எர்த் மீன். 21 what does it refer to? B how is it watered. 22 how are the woods. whom does I refer to. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செக்ஷன் 3 கிராமர் பாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23 என்ன சொல்கிறாங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் ஹையர் தென் எனி அதர் பீக். ஸோ இதை வந்து நீங்கள் சூப்பர்லேட்டிவ் டிகிரியாக மாற்றணும். 24 வந்து த ரிவர் ஃப்ளோஸ் ஜென்ட்லி இன் த மார்னிங். பி இஃப் இட் ரெயின்ஸ் த மேட்ச் வில் பி டிலேட். ஓகேங்களா? ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த டிபெண்டன்ட் கிளாஸ் ஆர் ஃப்ரேசஸ் இன் த ஃபாலோவிங் சென்டென்ஸ். அண்டர்லைன் தேம். ஓகேங்களா? அண்டர்லைன் பண்ணுறது கரெக்டாக இருக்குன்னு. 25 பஞ்சுவேட் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் பா. ஷி ஆஸ்க்டு ஆர் யூ கமிங் டு த பார்ட்டி. ஸோ கேட்டுருக்கேன். இதில் வந்து பஞ்சுவேட் போட்டுருணும். எங்கள் கம்மா போடணும், எங்கள் அப்போஸ்ட்ரோபி, எங்கள் ஆச்சரியக்குறி எல்லாம் போட்டுருணும்ப்பா. 26 ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் த கோரண்ட் ஆர்டர் டு மேக் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். ஸோ வார்த்தைகள் மாறி மாறி இருக்கும். ஸோ அதை சீர்படுத்தி ஒரு ஒழுங்கான சென்டென்ஸை மாற்றணும். சரிங்களா? 27 மேக் ஏ சென்டென்ஸ் ஆஃப் யுவர் ஓன் யூஸிங் த கிவன் வேர்ட்ஸ். ஸோ விக்ட்ரி ஜேர்னி. ஸோ இதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். நெக்ஸ்ட் செக்ஷன் 4 பா ரைட்டிங் பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் வாண்ட் டு பேங்க்கு போனோமா கைட் ஹிம் டு ரீச் இஸ் டெஸ்டினேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து எம்சி ரோடில் இருக்கீங்க, அண்ணா ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பேங்க்கு போனால் நீங்கள் எப்படி வந்து வழி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லணும், பார்த்து வச்சுங்கப்பா. நெக்ஸ்ட் பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் பேராகிராஃபு. ரைட் த சம்மரி ஆஃப் த ஷார்ட் ஸ்டோரி ஐ காண்ட் கிளைம் ட்ரீ எனிமோர் பை ரஸ்கின் பாண்ட். நெக்ஸ்ட் டிஸ்கிரைப் த சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை சச்சின் இன் இஸ் இயர்லி கரியர். வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ரிவர் in the life of the old man in the old man river. 32 discuss the transformation of the protagonist in I can't climb trees anymore. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் 2 poetry பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா how does the poet bring out the pain of the tree. Next 34 describe the poet's emotion when he reflects on his friends in a poison tree. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 35 இப்போ read the following stanza and answer the questions given below. A identify the figure of speech in the second line. பி பார்த்தீங்கன்னா பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸு. சி பிக் அவுட் த ஆல்ட்ரேட்டிங் வேர்ட்ஸ் இந்த தேர்ட் லைனு. டி வந்து வாட் இஸ் த ரைம் ஸ்கீம் ஆஃப் த ஸ்டான்ஸா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 36 வந்து பேராஃப்ரைஸ் த ஃபாலோவிங் ஸ்டான்ஸா. ஸோ கொடுத்துறாங்க, இது பார்த்துணுப்பா. ஸோ இதுக்கு அடுத்து செக்ஷன் 3 சப்ளிமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்சர் என்ன இப்போ ரீஅரேஞ்ச் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் இன் கோரண்ட் ஆர்டர். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கியங்கள் மாறி மாறி இருக்கும் ஆர்டர்ஸு. ஸோ அதை கரெக்டாக சீர்படுத்தணும். நெக்ஸ்ட் 38 வந்து ரீட் த ஃபாலோவிங் பேசேஜ். ஸோ உங்களுக்கு பேசேஜ் கொடுத்துறாங்க, அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்டிருப்பாங்க, பார்த்துங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் 4 ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோவிங்கு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் மேக் பண்ணணும். நெக்ஸ்ட் 40 வந்து ரைட் லெட்டர் டு த இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கம்ப்ளைனிங் அபவுட் த தெஃப்ட் ஆஃப் யுவர் பைக் சைக்கிள். ஸோ உங்கள் மிதிவண்டி, உங்கள் இருசக்கர மிதிவண்டி வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னும் போது நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. எப்படி பண்ணுவீங்க? ஸோ அதை தான் எழுதணும்.
41. Preserve our forest is the need of the hour. Draft a poster with attractive slogans or phrases for the same in not more than 50 words. Use attractive drawings ஓகேங்களா. 42. Look at the given picture. ஸோ இந்த பிக்சரை பார்த்து உடனே தோணுது அது இது பண்ணப்போ. 43. Notes making or summary making. Next 44. Identify and correct the errors in the following ஓகேங்களா. நெக்ஸ்ட் 45 வந்து பார்த்தீங்கன்னா மெமரி போயம்ப்பா. இ கிவ்ஸ் இஸ் ஆர்னஸ் டார்க் அண்ட் டீப் இது பார்த்து வச்சுங்க. பார்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி. ஸோ இது வந்து பார்த்து வச்சுங்க இந்த பேராகிராஃப்லாம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் 5 வந்து ஜென்ரல் காம்ப்ரிகேஷனு. 47 வந்து உங்களுக்கு பேராகிராஃப் கொடுத்துட்டாங்க. அது வந்து கொஷின்ஸ் இருக்கும் அட்டன் பண்ணணும் ஆர் உங்களுக்கு போயம் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷினில் படிச்சு வச்சிங்கப்போ கண்டிப்பாக இது வந்து பல கேள்விகள் உங்களுக்கு நாளை நடக்க இருக்கும் தேர்வில் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம பசங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது கேள்விகள் இருக்குது அப்படின்னு கேளுங்கப்பா. நான் உங்களுக்கு பதில் கூறுறேன் கமெண்ட்டில். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்கி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு ஒன்றும் வேண்டாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் பண்ண லிங்க் இருக்குது. இன்னும் யாராலும் ஜாயின் பண்ணாமல் இருக்கல இப்போ ஜாயின் பண்ணுறேங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா பை பை.